டெல்லியில் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த டைமில் ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட வந்து நான் படத்தை நடிக்கலை, நான் மக்களுக்கு பணி செய்வேன் அப்படின்னு வந்திருக்கிறாரு. அதே நம்ம பாராட்டுறோம். ஒண்ணுனா வந்து தியேட்டர்ல நிக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒண்ணுனா அவங்க வீட்டுல போய் நிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சினிமா தியேட்டர்ல போய் ஏன்டா முதல்வரை தேடுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது எங்க இருந்து வேணாலும் வரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மண்ணில் பார்த்துட்டோம்ல, எம்ஜி ராமச்சந்திரன் எங்க இருந்து வந்தாரு. அவங்க குடும்பத்துக்குள்ள கூட பிரச்சனை என்று இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து அவங்க பையனும் போய் பார்க்குறாரு, அவங்க மனைவியும் பார்க்குறாங்க சங்கீதா. அவர் படத்தின் பேரே வந்து ஒரு ஜனநாயகம் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. அப்போ ஜனநாயகத்திற்கு தானே இப்போ பிரச்சனை, சனாதனவாதிகள் தானே இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ அது எதிர்க்கணும்ல. அப்போ எதிர்த்து வந்து நேரத்துக்கு களத்துக்கு போகவில்லை என்றாலும் கூட அறிக்கைகள் கொடுக்கணும்ல. எல்லா அமைச்சர் பெருமக்களும் போய் திரைப்படம் பார்க்குறாங்க, கவர்மெண்ட் வேலையை கூட செய்யாமல். அதெல்லாம் சரியா அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள் மனதில் எழுமில்ல. இல்லை டிவிக்கேவுடைய இளைஞர்களோ மாணவர்களோ வரவே இல்லையே, களத்தில் வந்து நிற்கலையே. இப்போ விடுதலை சிறுத்தைகள்லாம் நேற்று வந்து மாநில கல்லூரிக்கு முன்னாடி நின்று போராடுகிறார்கள். இப்போ எங்கள் தலைவர் கூட இன்னும் 2 நாட்களில் பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார். இவர் விஜய் வந்து அம்பேத்கர் புத்தகத்தோட படத்தில் இன்ட்ரோடக்ஷன் ஆறாரு. நல்லா கேட்டுக்க, ஒன்று பொருத்தி பாருங்க. இவர் வந்து இருக்கிற பிரதமரையே காலி பண்ணணும் அப்படின்றக்கா புத்தகத்தோட அமெரிக்கா ரிட்டர்ன். பெருசாக ஒன்றும் பின்புல பணமோ எதுவுமே இல்லை. இளைஞர்கள் ட்விட்டரில் பேசினது, ஃபேஸ்புக்கில் பேசினது இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. முத இந்த பூமியில் 1289 பிரெஞ்சு புரட்சி நடக்குது. 1917 ரஷ்ய புரட்சி, அக்டோபர் புரட்சின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாச்சு. ஹிட்லர் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவரை எதிர்த்து சார்லி சாப்ளின் திரைப்படம் மூலமாக தானே ஒரு புரட்சியை உருவாக்குனாரு. 1952 வங்கதேசருக்கு பார்த்தீங்கன்னா மொழி புரட்சி உருவாகுது மாணவர்களால். அதே நேரத்தில் 1965 தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்த நாங்கள் கட்சியில் இருக்கிற பெரிய புரட்சிகள்லாம் உருவாக்கினாலும் பெரிய போராட்டங்கள் நடத்தினாலும் மாணவர்கள் இல்லாமல் இளைஞர்கள் இல்லாமல் நீ ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த டைமில் அவங்க போராட்டம் தானே சார் அவங்களோட இதுவும் அவங்க காப்பாற்றிக்க முடியும். பயம் மேலே வந்து பிஜேபி சொல்லிடுச்சுன்னா இப்போ பிஜேபி திமுகவும் சேர போகிறோம். மோடி அவர்களே உறங்க வேண்டாம், தூங்க வேண்டாம், அப்புறம் வரலாற்றில் நீங்களும் இடம்பெற்று வருவீர்கள். இந்த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ இந்த டெல்லியில் மாணவர்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது போன ஆட்சி திமுக ஆட்சியில் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டு இருந்தாங்க சார். அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன விமர்சிச்சிருந்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் போராடும்போது வந்து இவங்க வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கள விமர்சிச்சிங்க. ஸ்டாலின், உதயநிதி அவங்கள அன்றைய முதல்வரை ஆமாம் விமர்சிச்சிங்க. இப்போ வந்து டெல்லியில் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த டைமில் ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த படத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்களே சார், இப்போ உங்களுடைய கருத்து என்ன? நல்ல சரியான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இப்போ வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் வந்து போராடும் பொழுது அந்த பணியாளர்களுக்கு உதவி செய்யாமல் இல்லை அவங்க கோரிக்கைகளை ஏற்காமல் இவங்க வந்து அந்த காலகட்டத்தில் வந்து மாரிஸ் செல்வராஜ் இயக்கி அவர் மகன் நடித்த உதயநிதி ஸ்டாலின் அவர் நடித்த மாமன்னன்ற திரைப்படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த வகையான ஒரு கோரிக்கைகள் நிறைவேற்ற வேலையவே செய்யலை. அதே நேரத்தில் மேயர் கூட அன்றைக்கி இருந்தாங்களே, மேயர் அம்மா பிரியா அவர்கள், அவங்க கூட வந்து அவங்களுக்கு எந்த வகையான ஒரு குரலும் கொடுக்கல. இன்றைக்கி வந்து ரோட்டில் நின்று அவங்க போராடுறாங்க. அவங்க போராட்டத்தை நம்ம வரவேற்போம். இப்போ நீங்கள் அதே கேள்வி இங்கே கேட்குறீங்க. இப்போ இளைஞர்கள்லாம் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலையும் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் பாம்பேயில் கூட போராடுறாங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த திரைப்படத்தை, ஜனநாயகன்ற திரைப்படத்தை இன்றைக்கி வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து அவரே போய் பார்க்குறாரு, முதல்வரே பார்க்குறாரு. அவங்க குடும்பத்துக்குள்ளே கூட பிரச்சனை என்று இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து அவங்க பையனும் போய் பார்க்குறாரு, அவங்க மனைவியும் பார்க்குறாங்க சங்கீதா. இப்படி பல பேர் பார்ப்பதாக செய்திகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஏன் திரிஷா அவர்கள் கூட போய் படத்தை பார்க்குறாப்புல. ஓகே, இப்போ படமே வந்து இப்போ முதல் நாளே வந்து ஏறக்குறைய ஒரு 250 கோடிக்கு வசூலாயிருச்சு உலக லெவலில் அப்படின்றாங்க. அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக், பெரிய வரலாற்றை அது பெற்றிருக்கிறது. அதில் மாற்று கருத்தில் நம்ம அதை வரவேற்போம்.
ஆனாலும் கூட இது அவருடைய 69வது திரைப்படம் என்று எண்ணுகிறேன். இதோடு வந்து நான் படத்தை நடிக்கலை, நான் மக்களுக்கு பணி செய்வேன் அப்படின்னு வந்திருக்கிறார். அதையும் நம்ம பாராட்டுறோம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ டெல்லியில் எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில் இருக்கிற அந்த அரங்குகள், அங்கே சினிமா தேட்டர் இருக்குல்ல, சினிமா தேட்டரில் தமிழ் இளைஞர்கள்லாம் அங்கே கொண்டாடி கொண்டு படத்துக்கு வந்து பாலாபிஷேகம் செய்கிறது, மண் சோறு சாப்பிடுவது, அது மாதிரி செயல்கள்லாம் அங்கங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. இது ஒன்றும் ஒரு புதிய செயல் அல்ல. இதற்கு முன்னால் செல்வி ஜெயலலிதா அம்மையாருக்கு செய்தார்கள், இதற்கு முன்னால் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு செய்தார்கள். உலகளாவிய திரைப்படத்திற்கான ஒரு தாக்கம் இருந்தது தான், உண்மையை தான் நம்ம பேசுகிறோம். ஏன் இப்போ நாளைக்கு அஜித் படம் வந்தாலும் கூட அதை செய்வாங்க. நான் அடுத்த அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்கிற தனுஷ் வந்தாலும் கூட செய்வாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாருமே சினிமா பார்க்குறாங்க, இந்தியா உட்பட. ஆனால் யாருமே முதல்வரையோ இல்லை பெரிய தலைவர்களையோ சினிமா தியேட்டரில் தேடுறதில்லை. ஆனால் அதுக்காக தேடுவது வந்து தப்புன்னு நம்ம சொல்லவும் முடியாது. சினிமா தியேட்டரில் போய் ஏன்டா முதல்வரை தேடுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது எங்கேருந்து வேணாலும் வரலாம். அவர்கள் வந்து மக்களுக்காக பாடுபட்டால் நம்ம வரவேற்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மண்ணில் பார்த்துட்டோம்ல, எம்ஜி ராமச்சந்திரன் எங்கேருந்து வந்தார், சினிமாவில் வந்தார். அதனால் அதில் நமக்கு ஒன்றும் பெரிய மாற்று கருத்து இல்லை. எனக்கு தெரிய அவர் வந்து இன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார் பெரிய நெருக்கடிகளுக்கு பிறகு. அவர் படத்தின் பேரே வந்து ஒரு ஜனநாயகம் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. அப்போ ஜனநாயகத்திற்கு தானே இப்போ பிரச்சனை, சனாதனவாதிகள் தானே இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ அது எதிர்க்கணும்ல. அப்போ எதிர்த்து வந்து நேரத்துக்கு களத்துக்கு போகவில்லை என்றாலும் கூட அறிக்கைகள் கொடுக்கணும்ல. இவர் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம முதல்வர் வந்து நீட்டை வந்து எதிர்த்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது, எதிர்த்து பேசியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் போராட்டத்தையும் வரவேற்றிருக்கிறார். ஏன்னா உண்ணாவிரத போராட்டம் இருந்த அன்சாரே அவரை போய் பார்த்துருக்காரு. ஒரு 12 வருடங்களுக்கு முன்னாடி இவரே நேரடியாக சென்று அங்கே அவருக்கு வந்து ஆதரவு தெரிவித்திருக்காரு. அவர் ஒரு பிராடு, அது வேறு பிரச்சனை. மகாத்மா காந்தின்ற பேரில் ஊழல் இருக்குது, ஊழல் ஒழிக்கப்படணும் வந்தார். அது ஊழல் ஒழிக்கலை, திமுகவையும் காங்கிரஸையும் ஒழிச்சு விட்டு போனவர் தான். அதுக்கடுத்து அவர் ஆலயங்கானம் பேரையங்கானம். ஆனால் நம்ம அப்போ கூட சுட்டி காட்டினோம். ஆனால் இப்போ வந்து இந்த சோனாம் வாசூங் அப்படின்றவர் உண்மையான போராளி. ஓகே சார். ஏன்னா அவருடைய கேரக்டரை வச்சு தான் இவர் நண்பன் என்ற திரைப்படத்திலே நடிக்கிறார். ஆமாம், அந்த கேரக்டர் தான் அவருடைய அந்த கருத்து தான் அவர் நடித்த ஒரு திரைப்படம் பெரிய வெற்றி படமாக அமைந்து வச்சுங்களேன். அப்போ அப்படிப்பட்ட கருத்துக்களை பரப்புவது நம்ம யாரையும் நம்ம தவறாக சொல்லலை, நல்ல கருத்துக்களை பரப்புங்க. ஆனால் நீங்கள் வந்து திரைப்படத்தை மட்டுமே வச்சு இப்போ எல்லா அமைச்சர் பெருமக்களும் போய் திரைப்படம் பார்க்குறாங்க, கவர்மெண்ட் வேலையை கூட செய்யாமல். அதெல்லாம் சரியா அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள் மனதில் எழுமில்ல. அப்போ இவர் குரலும் கொடுக்கல, அங்கே போய் பார்க்கலை. அப்போ இவர் கொஞ்சம் அப்படியே வந்து பழைய வரலாறுகளை பார்க்கணும். பழைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார், நான் தாண்டா பயங்கரமான ஆளுன்னார். இன்றைக்கி அவருக்கு என்னாச்சு, இன்றைக்கி அவர் தோத்தே போயிட்டார்ல. மக்கள் வந்து எவ்வளவுக்கு உங்களை கொண்டாடுறாங்களோ அதே நேரத்தில் உங்களை நிராகரிக்கவும் செய்வாங்கன்றது இது வரலாறு. ஏன் காங்கிரஸ் ஒரு காலத்தில் எதிரியே இல்லை, பிஜேபியே இல்லை. காங்கிரஸுடைய ஆட்டங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஸ்ரீலங்கா அழிப்புக்கே அவங்க தானே காரணம். ஆனால் அவங்க இன்றைக்கி இருக்கிறாங்களா? இன்றைக்கி என்னாச்சு, அவங்க தொடர்ந்து 12 ஆண்டுகளாக ஆட்சிக்கு வர முடியல. அப்போ இந்த சூழ்நிலைகள்லாம் யாருக்கு நடக்கும், எப்போ நடக்கும்னா மக்களுக்கு நீங்கள் ஆதரவு இல்லாமல் மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்கப்படும் பொழுது. இப்போ இவ்வளவு இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில், பல இளைஞர்கள் போராடுகிறார்கள் பல இதில். அதாவது எங்கள் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட்டும் 2 கம்யூனிஸ்டுகளும் தொடர்ந்து மாணவர் அமைப்பை ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறது. அது வரலாறு. ஆனால் இப்போ அந்த இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இளைஞர்களோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இளைஞர்களோ மாணவர்களோ, இல்லை டிவிக்கேவுடைய இளைஞர்களோ மாணவர்களோ வரவே இல்லையே, களத்தில் வந்து நிற்கலையே. இப்போ விடுதலை சிறுத்தைகள்லாம் நேற்று வந்து மாநில கல்லூரிக்கு முன்னாடி நின்று போராடுகிறார்கள். இப்போ எங்கள் தலைவர் கூட இன்னும் 2 நாட்களில் பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார். ஓகே சார். அப்போ இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கவங்க ஆர்ப்பாட்டம் அறிவிக்க முடியாது, ஆனால் இவங்க அதற்கான வேலைகளை செய்யலாம்ல. ஏன்னா நல்ல ஒரு கருத்து நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு பழைய வரலாறு கூட நம்ம படிச்சிட்டோம், எதுக்காக நடக்குது என்னன்னு இது பண்ணிட்டேன். அதில் வந்து இது வருவதற்கு காரணமே என்ன, ஒரு நீதிபதி கேவலமாக மாணவர்கள் தானே இவங்களாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கிறாங்க, இவங்க வந்து உதிரிகள், இவங்க வந்து நாட்டுக்கு என்னையுமே சிக்கல் அப்படின்ற மாதிரி அவங்க பொருட்படுத்தலை. அதை வந்து ஒருத்தர் பார்க்குறாரு, அபிஜித் திப்கே அப்படின்றவர் வெளிநாட்டில் படிக்கிறாரு. அவருக்கு கோவம் வருது. அவர் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா அதில் ஒன்று ஆரம்பிக்கிறாரு, சிஜேபி
பிஜேபி எதிர்ப்பு சிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டினா இது கார்கோ ஜனதா பார்ட்டின்னு ஒரு அவர் வந்து உண்மையிலே ஒரு பெரிய போராட்டத்துக்காக ஆரம்பிக்கலை, தனது வழியை காட்டுறாரு. ஓகே சார். எங்களை கார்கோச்சுன்றியா, எங்களை கேவலமாக சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அவருக்கு எதிர்ப்பாக ஆரம்பிக்கப்படுகிறது. நல்லா கேட்டுக்குங்க. அவர் ஒரு அம்பேத்கரிஸ்ட். அம்பேத்கர் என்ன சொல்லுகிறாரு, ஒரு அடிமை அடிமை என்று சொல்லி புரட்சி செய்வான். அவங்க அடிமைன்றாங்க, முட்டா பயிர்களேன்றாங்க அந்த மாணவர்களை பார்த்து. நீ இருக்கவே கூடாது, நாசமாக போங்கடா அப்படின்ற மாதிரி அந்த நீதிபதி கருத்து. அப்போ அதே கருத்தை வச்சு அவர் சிஜேபின்னு ஆரம்பித்தார். ஆரம்பிக்கவுமே அவர் இங்கே வர்றாரு. எங்கே வர்றாரு? நம்ம நாட்டுக்குள்ளே வர்றாரு. அங்கேருந்து வரும்போதே அம்பேத்கருடைய புத்தகத்தை தூக்கிட்டே வர்றாரு. யார் வர்றா? அப்ஜித் வர்றாரு, அம்பேத்கர் புத்தகத்தோடு வர்றாரு. இவர் விஜய் வந்து அம்பேத்கர் புத்தகத்தோட படத்தில் இன்ட்ரோடக்ஷன் ஆகிறாரு. நல்லா கேட்டுக்க, ஒன்றோட ஒன்று பொருத்தி பாருங்க. அவர் திரைப்படத்தில் செய்கிறார், செஞ்சனைக்கு முதல்வர் ஆகிட்டார். இவர் வந்து இருக்கிற பிரதமரே காலி பண்ணணும் அப்படின்றக்கா புத்தகத்தோட அமெரிக்கா ரிட்டர்ன் நேராக வந்து எங்கே வர்றாருன்னா ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வர்றாரு. நீ எல்லாம் பார்த்தது வந்து அமைதியாக இருக்கலை. அவங்க முடக்கிறாங்க, அவருடைய வலைதளங்கள் முடக்கப்பட்டன. இருந்தாலும் அவர் வருத்தப்படாமல் அவர் திருப்பி அங்கங்கே இளைஞர்களை வழி நடத்துகிறாரு. எங்கே கர்நாடகாவுக்கு போனார், இதே மாதிரி வெஸ்ட் பெங்காலுக்கு போனார், அதே மாதிரி இங்கே போனார், இங்கே நம்ம பெங்களூர் போனார். பல இடங்களில் வந்து இளைஞர்கள்லாம் அணி திரட்டினார். திரட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த லீக் அவுட் ஆகிருது கொஸ்டின். நீங்கள் பேப்பரில் பூரா அதானே வந்திருக்கு. எந்த கொஸ்டின்? நீட்டு கொஸ்டின் லீக் அவுட் ஆகிருது. அதில் பல பேர் இறந்து போயிடுறாங்க, தற்கொலை செய்து கொண்டுகிறார்கள். அப்போ வந்து இந்த சோனம் வாஜுங் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். அப்போ அந்த உண்ணாவிரதத்திற்கு ஆதரவாக இவர் களத்தில் வந்து அது எங்கே சந்தர் மந்த் டெல்லியில் இப்போ நம்ம ஏதாவது ஆர்ப்பாட்டம் நேரம் நம்ம வள்ளூர் கோட்டம் போகிறோம்ல, அதுமாதிரி அங்கே ஒரு சந்தர் மந்துன்னு இருக்குது. அங்கே போய் அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். தொடர்ந்து ஒரு 20 நாள் இருந்தார். அவங்க அவர் தூக்கிட்டு போய் போலீஸ் வந்து அவர் கஸ்டடியில் வச்சு அவருக்கு வந்து குளுக்கோஸ் எல்லாம் ஊற்றி இன்னமும் அவர் உண்ணாவிரதம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். இதுதான் அந்த வரலாறு. அந்த வரலாற்றை நீங்கள் பார்க்கும்போது இவர்கள் மாணவர்கள் தானே, நீங்கள் சும்மா ட்வீட் போடுவாங்க, சும்மா அது பேர் என்ன ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்க, இவங்களாம் வந்து களத்தில் போராட போகிறாங்கன்னு கரப்பாம்பூச்சி மாதிரி சாதாரணமாக பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இளைஞர்கள் பெருசாக ஒன்றும் பின்புலம் பணமோ எதுவுமே இல்லை. இளைஞர்கள் ட்விட்டரில் பேசினது, ஃபேஸ்புக்கில் பேசினது இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. யாரும் பல விவரமாக சொல்லியிருக்க மாட்டாங்க, அதை நம்ம பொறுமையாக பேசுவோம். இவ்வளோ பெரிய தாக்கத்தை இந்த பூமியில் உருவாகிருக்காது. பார்த்தா பல ஆயிரம் பேர் வர்றாங்க, கோடிக்கணக்கில் ஆள் வந்துட்டான்றாங்க அங்கே ஆதரவு அவரோட இதுக்கு. ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு பல லட்சம் பேர் வந்துட்டாங்க. போலீஸே மொத்தத்தில் டெல்லியில் 6000 போலீஸ் தான். ஆனால் வந்த கூட்டம் வந்து 1 லட்சம். 1 லட்சமா 6000 எப்படி? மிலிட்ரி அணி இறக்கணும், எவ்வளோ மிலிட்ரி அணி இறக்க முடியும்? அப்போ முடியாது. அப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னு அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வரணும். வராமல் இருந்தால் சிக்கல். இப்போ நான் உங்கள் யூடியூப்பில் நான் சொல்கிறேன், பழைய வரலாற்றுகளில் உலக லெவலில் எவ்வளவு இந்த மாணவர்கள் புரட்சி உருவாகி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். உலக லெவலில், சும்மா நம்ம தமிழ்நாட்டு லெவலில் போல உலக லெவலில். ஏன் இது நான் சொல்கிறேன்னா, இது வந்து இந்த சங்கிகளுக்கு நான் சொல்கிறேன். சங்கி பயல்களே, நீங்கள் மாணவர் புரட்சியை சாதாரணமாக எடுத்துடாதீங்க. மாணவர்கள் தான் நசிக்கிடுவோம்டா, இல்லை கொசு மருந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்ருவோம், கரப்பாம்பூச்சிக்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க. பல வரலாறு இருக்குது, இது வரைக்கும் யாரும் பேசியிருக்க மாட்டேன். இந்த வரலாறு இன்றைக்கி பூரா நான் உட்காந்து இந்த வரலாறை நான் தயார் பண்ணியிருக்கிறேன். நல்லா பார்த்துக்குங்க. முத இந்த பூமியில் 1789 பிரெஞ்சு புரட்சி நடக்குது. ஓகே சார். அந்த பிரெஞ்சு புரட்சி நடத்தினவர்கள் இளைஞராக இருக்கலாம், ஆனால் மாணவர்களுடைய பங்கு தான் ரொம்ப இருந்து அங்கே இருக்க பாஸ்டில் கேட்டையே உடைக்கிறாங்க, தகர்க்கிறாங்க. தகர்த்த பிறகு அங்கே இருக்கிற மன்னர்களே கொண்டு போடுறாங்க. கொண்டு போட்டு மக்கள் புரட்சினால ஃபஸ்ட்டு அப்போ தான் வருது. அந்த காலகட்டத்தை மன்னராட்சி முடிவுற்று ஜனநாயகம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நீ படம் தான் ஜனநாயகம். ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்று அப்போ தான் உருவாகி அவங்க கொண்டு வராங்க ரூல்ஸே, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெண்டர்னிட்டி. இது கூட நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. சரி சார். அம்பேத்கர் கூட சொல்லுவார், நீங்கள் ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்துட்டீங்களா அப்படின்னு. நோ, நான் எடுத்தது பகவான் புத்தர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த பிரெஞ்சு புரட்சி இந்த கருத்து அப்போ தான் முத வருது, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெண்டர்னிட்டி. எப்போ? 1789. நல்லா வாசிக்கோங்க, பொறுமையாக கேளுங்க. இளைஞர்கள்ட்ட நம்ம சொல்கிறத விட இந்த கிழவிங்களாம் இருக்கிறாங்க, கிழட்டு பயலுங்க, இவங்களை ஒன்று நசிக்கலாம்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தெரிஞ்சுக்கிறேன்னு. அப்போ வந்து பிரெஞ்சு புரட்சி வந்து நாடே மாற்றிடுது. மன்னனெல்லாம் காலி பண்ணிடுறாங்க, வீட்டுக்குள்ளே ஏறிடுறாங்க. ரைட்டா? அது நடந்து போச்சு. அடுத்து அதே மாதிரி 1917 ரஷ்ய புரட்சி, அக்டோபர் புரட்சின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாச்சு. அப்போதே கம்யூனிஸ்டமே வருது.
மன்னர்கள்லாம் தூக்கிடப்பட்டார்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1919 சீனாவில் முதல்ல மாணவர்களையும் புரட்சி பண்ணுறாங்க. 4 மாணவர்கள். அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எப்போ 1919 வருஷம் வரை 1 by 1. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமானது 1952. முக்கியமானது 1952. அதுக்கு முன்னாடி தான் சொல்லுவோம் 1917 ரஷ்ய புரட்சி நடந்துச்சு பார்த்தீங்களா. அதே நேரத்தில் 1919 ஆகஸ்ட் 27 ரஷ்யாவில் வந்து முக்கியமான இது கருத்து சினிமாவோட சம்பந்தப்பட்டது. 1917 ரஷ்ய புரட்சி வந்துடுது. நம்ம அதை வந்து விஜய் அவர்களுக்கு சொல்கிறோம். 1917 ரஷ்ய புரட்சி வந்த பிறகு 1919 ஆகஸ்ட் 27 அன்றைய லெனின் அவர் என்ன சொல்றாருன்னா திரைப்படத்தை வந்து எல்லாரும் பார்ப்பதற்கான வழியில் வகுக்கிறார். ஏன்னா திரைப்படத்தில் நிறைய கருத்துக்களை சொல்ல முடியும், புரட்சியை உருவாக்க முடியும். அந்த புரட்சிக்கு எதை பயன்படுத்துகிறாருன்னா சினிமாவை பயன்படுத்துகிறாரு. உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஒன்று பாருங்கள். புரட்சியை உருவாக்குவதற்கு சினிமாவும் பயன்படுது, அதனால் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சினிமாவை பார்த்து மக்களை மழுங்கடிக்கக்கூடாது அப்படின்னு எப்போ 1917 வெற்றி பெற்ற பிறகு 19 நான் மாதத்தோடு சொல்கிறேன் ஆகஸ்ட் 27 ரஷ்யாவுடைய திரையரங்குகள்லாம் நாட்டுடைமையாக்கப்படுகிறது. அப்போலாம் அதுக்கு முன்னாடி படங்கள்லாம் பார்க்கக்கூடாது, படம் போட்டால் மட்டும் தான் பார்க்க முடியும், குறிப்பிட்டால்தான் பார்க்க முடியும். அதை நாட்டுடைமையாக்கி அதில் புரட்சிகரமான கருத்துக்களை விதைக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதே இதில் பார்த்துங்க 1940 ஹிட்லர் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் எதிர்த்து சார்லி சாப்ளின் திரைப்படம் மூலமாக தானே ஒரு புரட்சியை உருவாக்குனாரு. அதனால் திரைப்படம் ஒரு புரட்சிகரமான ஒரு ஆயுதம் அப்படின்னு யார் சொல்கிறார்? லெனின் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு ஹிட்லரில் சேலஞ்சு பண்ணுறாரு. அந்த காலத்தில் ஹிட்லர்கிட்டயே எங்களால் படங்களை உருவாக்க முடியும், உங்களால் செய்ய முடியாது, ஏன்னா எங்கள்கிட்ட உண்மை இருக்குது, வலி இருக்குது, நேர்மை இருக்குது அப்படின்னு யார் பதிவு செய்கிறார்? லெனின் பதிவு செய்கிறார். ஓகே சார். ஸ்டாலின் இருந்தார் பற்றி, லெனினுக்கு அடுத்து ஸ்டாலின் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, பெரிய போராளி, அந்த ஊருக்கே வந்து கம்யூனிஸ்ட் தலைவர். அவர் கூட திரையரங்குகள் தனியாக வைத்திருக்கிறார், நிறைய திரைப்படங்களை பார்த்திருக்கிறார். அவள் போராளிகளுக்கு திரைப்படம் ஒரு பயன்பட்டு இருக்கிறது. அந்த கருத்தை நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் திரைப்படத்தில் இப்போ நடிக்காமல் இருக்கிறார் விஜய், பாராட்டுவோம். திரைப்படம் தான் வாழ்க்கைன்னு போயிடக்கூடாது, அது அந்த வரலாறு முடியுது. அடுத்து பாருங்கள் 1952 வங்கதேசருக்கு பார்த்தீங்கன்னா மொழி புரட்சி உருவாகுது மாணவர்களால். ஓகே சார். மொழி புரட்சி. அதே மாதிரி 1964 1960 வியட்நாமில் வந்து அமெரிக்கர்களை வெளியேறுங்கள் அப்படின்னு யார் புரட்சி பண்ணா? மாணவர்கள் தான் புரட்சி பண்ணாங்க. அதே ஆண்டு 1960 தென்கொரியாவில் வந்து ஏப்ரல் புரட்சி, தென்கொரியாவில் மாணவர்கள் புரட்சி தான் உருவாகி இருக்கிறது. அதே மாதிரி 1968 திருப்பி பிரெஞ்சு புரட்சி உருவாகிறது. மே மாதம் தொழிலாளர்களுக்காக உருவாகிறது. தொழிலாளர்களுடைய சம்பளங்கள்லாம் உயர்த்தலாம் அப்படின்னு யார் உயர்த்த சப்போர்ட் பண்ணுறாங்க? மாணவர்கள். அவர்கள் போராடுகிறார்கள். அடுத்து பாருங்க 1973 தாய்லாந்தில் வந்து இராணுவத்தை எதிர்த்து மாணவர்கள் போராடுகிறார்கள், தாய்லாந்து. அடுத்து பாருங்க 1976 தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா இருந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு ஆதரவாக மாணவர்கள் தான் புரட்சி செய்தார்கள். அடுத்து 1989 வெல்வெட்டு புரட்சி செச்சிஸ்லோவியா அங்கே நடந்திருக்குது, மாணவர்கள் தான் காரணம். 1998 இந்தோனேஷியாவில் ரீஃபார்மேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு மாணவர்கள் புரட்சியை செய்து ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி உலகம் பூரா சொல்கிறோம், நம்ம நாட்டில் பாருங்கள் 1974 ஜெயபிரகாஷ் நாராயணன், நிறைய பேர் தெரியாது, அவர் வந்து மாணவ பருவத்தில் புரட்சியை விதைத்திருக்கிறார். அதே நேரத்தில் 1965 தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தியவர்கள்லாம் முழுக்க மாணவ போராளிகள். வரலாறு இதெல்லாம் பார்த்துருக்கு, வேறு எந்த நாட்டிலையும் நடக்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த புரட்சி எங்கன்னா 2017 நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்து மெரினா புரட்சி, ஜல்லிக்கட்டு புரட்சி. பார்த்தீங்களா, ஜல்லிக்கட்டில் மாணவர்கள் தானே அணிதிரட்டினாங்க எல்லா மாணவர்களும். அது 2017 2009 கூட ஈழத்துக்காக போராடினாங்க, அது பெருசாக டேக் ஓவர் ஆகலை. ஆனால் 2017 இதெல்லாம் நான் சொன்ன புரட்சி விவரமாக வெற்றி பெற்ற புரட்சி, ஓகே சார், வெற்றியை உருவாக்கிய புரட்சி. அப்போ அந்த வெற்றியின் மூலமாக மாணவர்கள் ஒரு பெரிய புரட்சியை வெற்றியை உருவாக்கி இருக்கிறார்கள். இது உலக லெவலில் நம்ம கண்ணால் பார்த்தது. அதனால் ஆளுவருக்கு சாதாரண நினச்சிடக்கூடாது. இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக இவர்களை கைது செய்து போடலாம். அப்போனா அந்த பக்கத்து எவன் போனாலும் சரி அவனுக்கு விசாரிக்க தேவையில்லை, கூப்பிட்டு 1 வருஷம் சிறைச்சாலில் போட்டுருது, விசாரிக்க தேவையில்லை. இப்போ புதிய சட்டம் அரங்கேற்றிட்டாங்க. அப்போ இதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் இந்த வரலாறு தெரியாதனால. இந்த வரலாறு நீங்கள் படித்தீங்கன்னா எல்லா புரட்சிகளுக்கு மையப்புள்ளி மாணவர்கள் தாங்க. இப்போ எந்த நாங்கள் இப்போ கட்சியில் இருக்கிற நம்ம பெரிய புரட்சிகள்லாம் உருவாக்கினாலும் பெரிய போராட்டங்கள் நடத்தினாலும் மாணவர்கள் இல்லாமல் இளைஞர்கள் இல்லாமல் நீ ஒன்றுமே செய்ய முடியாது. கிழமைகளை வச்சு என்ன செய்ய முடியும்? புரட்சியாளர் அம்பேத்கர் தனது 30 வயதில் தான்
1924 தான் அவர் இராணுவ படையை கட்டமைக்கிறார். சமதா சைனிக் தல். ஓகே சார். சமதா சைனிக் தல், அதுக்கு பேர் வந்து SST. இளமையாக இருக்கும்போது தான் பண்ணார். மாணவர் பருவம் தான் அது ஏறக்குறைய. இளைஞராக இருக்கும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த வேலையை செய்கிறாரு. மகாத்மா காந்தி கூட இந்த விடுதலை தாகம் வந்தது இளைஞராக இருக்கும் பொழுது தான். ஓகே சார். இளைஞர் பருவத்தில் தாங்க நம்ம இப்போ நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்லா படிக்கிறீங்க, நல்லா ஒரு நடிப்புக்கு வருதுன்னா நீங்கள் இளைஞராக இருக்கும் பொழுது, மாணவனாக இருக்கும் பொழுது என்ன கற்றுக்கொண்டீங்களோ அதுதான் உங்கள் லைஃப் பூரா வரும். இப்போ நம்ம பெரிய போராளின்னு சேக்குவராவை சொல்கிறோம்ல, சேக்குவரா எத்தனை ஆண்டுகள் வந்து இந்த பூமியில் வாழ்ந்தார்? வெறும் 39 ஆண்டுகள் தான். ஓகே. பெரிய புரட்சியை உருவாக்கிட்டார். சுவாமி விவேகானந்தர் 40 வயதில் இந்த புரட்சி, 40 அவர் 30 வயசில் முடிச்சிட்டார் கதையை. பெரிய போராட்டங்கள், பெரிய புரட்சிகளை செய்து. மகாகவி பாரதியார் அவர் 30-35 வயசு தான். ஓகே சார். சுவாமி விவேகானந்தர் அப்படித்தான். இவர்கள்லாம் அந்த காலத்திலேயே இளமை பருவத்திலேயே, மாணவர் பருவத்திலேயே பெரிய தாக்கத்தை இந்த மண்ணில் உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கிறாருன்னா முக்கியமான காரணம் மாணவர்கள் தானே. இப்போ வீட்டில் இருக்கிற சிறு குழந்தைகள் தான் அம்மா அப்பாவுக்கு சொல்கிறாங்க, அப்பா ஓட்டா போடுங்க, அப்பா ஓட்டா போடுங்கன்னு. அப்போ இவர்களால் பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் விஜய் வரும் பொழுது இது என்ன அணில் குஞ்சுகள் தானே கேவலமாக பேசுனாங்க பல பேர். ஆனால் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டார். இப்போ நம்ம அவரை கேள்வி கேட்குறோம், ஏங்க முதல்வராக இருந்துக்கிட்டு ஏன் திரைப்படம் பார்க்குறீங்க, வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம கேள்வி கேட்குறோம். அது மாதிரி மோடி வந்து இல்லை அமித்ஷா குரூப்பு இல்லை RSS கும்பல் சாதாரணமாக யார் கரப்பாம்பூச்சி தானே, இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்கக்கூடாது. கரப்பாம்பூச்சி தான் நீங்கள் வச்ச பேர் தான். இன்றைக்கி நீதிமன்றத்தில் போய் இவங்க வழக்கு தொடுத்துருக்குறாங்க, எங்கள் மாணவர்கள்லாம் அடிச்சிருக்கிறாங்க, அடி வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் கேஸை பாருங்க அப்படின்னு. நீதிபதி கண்டுக்கிறவே இல்லையா? ஓகே. அதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது, எங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லையா அப்படி சொல்லியிருக்காங்க. இல்லை வேறு வேலையா, உங்கள் இதை பார்க்குறதே எங்கள் டைம் இருக்குதா அப்படின்னால வந்து சாதாரணமாக நீ எடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் திரைப்படத்தை வந்து ரொம்பவும் ஊக்குவிக்கக்கூடாது. ஏன்னா மாணவர்கள் சீரழிந்து ஒரு எல்லாருமா சூப்பர் ஸ்டாராக வர முடியுது, எல்லாருமா விஜயாக முடியும். அப்போ அவங்க படிப்பு பாழாகி போயிடும். ஆனால் திரைப்படம் ரொம்ப முக்கியம் தான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். உக்ரைனில் இருக்கிற சோலன்ஸ்கி அப்படின்னு அந்த அவர் இருக்கார்ல, இன்னைக்கு வந்து அவன் ஒரு திரைப்பட நடிகர் தானே இன்னைக்கு நாட்டுடைய அதிபராக இருக்கிறார். இதெல்லாம் வரலாறு நம்ம சொல்கிறோம். அமெரிக்காவில் கூட ஒருத்தர் வந்து சினிமா நடித்தானங்க ஒரு பெரிய பதவிக்கு வந்தார் அமெரிக்காவில். அதே மாதிரி இன்னொரு துருக்கி அதிபர் ரோசப் தயூப் அப்படின்றவர் அதிபராக இருக்கிறார். இவரெல்லாம் சினிமாவில் நடித்து முன்னாடி எம்ஜிஆர் வந்திருக்கிறார், இங்கே ஜெயலலிதா அம்மையார் வந்திருக்கு, அந்த பக்கத்து பார்த்தா NTR வந்திருக்கிறாரு. வராமலாம் இல்லை, வர்றாங்க. ஆனால் வந்து மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க. ஒரு திரைப்பட நடிகரை வந்து நம்ம குறைத்து மற்றவங்க சொல்லுவாங்க, சினிமாக்காரன் தானே அப்படின்னு. அவனுக்கு என்ன தெரியும்? புட்டாமா போடுறவன் தானே, கூத்தாடி தானே, அவனுக்கு எல்லாம் தெரியும்னு பல பேர் பேசியிருக்கிறாங்க. நம்ம கூட பேசியிருக்கிறான், நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்ன இப்போ வருதுன்னா, ஒரு கூத்தாடி ஒரு சினிமா நடிகர் ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் வந்து பல வேடங்களில் நடிக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு வேடம் கொடுக்குறாங்க, அவன் கேரக்டரே இல்லை, அவன் இன்னொரு கேரக்டர் நடிக்கிறான்ல. அப்போ அந்த உணர்வுகளை புரிந்து கொள்கிறான். அப்போ ஒரு 69 வயசு வரைக்கும் ஒரு திரைப்படம் நடித்திருந்தாருன்னா பல கேரக்டர்களை உள்வாங்கியிருப்பார்கள். அதில் முக்கால்வாசி நீ வெற்றி பெற்ற தமிழ் படங்களை பாருங்கள், மற்ற படங்களை விடுங்க, எல்லாமே பாதிக்கப்பட்டவர்கள் குரல் கொடுப்பது மேலே ஹீரோ வர்றாரு. ஆமாம். எந்த ஹீரோ பெரிய பணக்காரனாக இருந்து இது பண்ணுறாரா? பணக்காரன் இருந்தாலும் ஏழைகளுக்கு உதவுற மேலே காட்டுவாங்க. அப்போ அது கருத்துக்களை படத்தில் மட்டும் நடிக்காமல் மக்களுக்கும் உதவுறமாக இருக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு புரட்சி. அப்போ நம்ம ஒன்றும் இப்போ திரைப்படத்தை போய் இவங்க பார்க்கட்டும், அதுக்காக பாலாபிஷேகம் பண்ணக்கூடாது. அந்த கட்டவுடி பாலாபிஷேகம் பண்ணி என்ன பலன்? அந்த பாலை போய் யாராவது ஏழைகளுக்கு உதவுங்க. மண் சோறு சாப்பிட்றதுலாம் ஒரு மூட நம்பிக்கை. நீங்கள் உண்மையிலே நல்லது செய்கிறோம்னா அவருக்காக போய் ரத்த தானம் பண்ணுங்க, அவருக்காக படிக்கிற குழந்தைகளுக்கு புக்கு வாங்கி கொடுங்க. அது உண்மைதான். இப்போ அவரே படங்கள்லாம் தானே செய்கிறாரு, ஏழைகளுக்கும் செஞ்சிருக்காருல பல நலத்திட்டங்கள். ஆரம்பத்தில் அவர் அமைப்பை வைத்து ஒரு சமூக அமைப்புமே வச்சுருந்தாருலங்க அவர் ஆரம்பத்தில். விஜய் மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம் மாதிரி செஞ்சார். அதுமாதிரி செய்யலாம், இது மாதிரி செய்யக்கூடாது. ஆனாலும் கூட இப்போ படத்தை பார்ப்பது தப்புன்னு நம்ம சொல்லலை. திரைப்படத்துக்கு நம்மலாம் எதிரான ஆட்கள் இல்லை. இப்போ நம்மளே சில படங்கள் நம்ம நடித்து கொண்டு தான் இருக்கிறோம், நம்ம திரைப்படத்துக்கு எதிரி இல்லை. ஆனால் திரைப்படத்தை வைத்து எப்படி மக்களிடம் ஒரு புரட்சியை உருவாக்க முடியும்? இப்போ இவர் இருக்கார், ராப் பாடகர் வேடன். வேடன் வந்து பாட்டு பாடுறாரு. இப்போ நேரம் அங்கேயே போயிட்டாரு, இங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டாப்புல. சரி சரி. ஸ்பாட்டில் போய் அங்கே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காருங்க, ஜந்தர் மந்தர். ஜந்தர் மந்தரில் போய் பாட்டு பாடுறாரு. அப்போ அதெல்லாம் வரவேற்கிறோம்ல. அதே நேரத்தில் யார் தம்பிங்க அறிவுன்னு ஒருத்தர் இருக்கிறாப்புல, அவர் இங்கே போராடுறாப்புல, அவர் பாடல் மூலமாக புரட்சிகர கருத்துக்களை விதைக்கின்றார். அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். ஒரு காலத்தில் வந்து ஆந்திராவில் வந்து கத்தார்னு இருப்பார்,
ஆந்திராலங்க கத்தார்ன்றது பெரிய மக்கள் பாடகர், ஓகே சார். போராளி, மாவோயிஸ்ட்டுங்க. அவரை குண்டே போட்டு சுட்டிருந்தாங்க. ஏங்க இப்போ இங்கே போராடுற இடத்துல எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்லாம் பாட்டு தானே பாடுறாங்க. ஆமாம், மியூசிக் கொடுத்தாலும் பாட்டு பாடி தானே போராட்டத்தை கொண்டு போகிறாங்க. ஆனால் இது எல்லாமே நமக்கு தேவை. ஏங்க இப்போ வில்லன் நடிகர், இப்போ இந்த ஜனநாயகம் படத்தில் ஹீரோ இவர், வில்லன் யார்? பிரகாஷ் ராஜ். அங்கே தானே கிடக்கிறார் 3 நாளா. 3 நாளாக அங்கேயே இருக்கிறாருங்க அந்த இதுலேயே. ஆமாம். அப்போ நீங்கள் என்னுடைய கருத்து என்னவென்றால், உங்கள் படம் வெற்றி பெறுவதற்கு நம்ம வாழ்த்துக்கள். நாங்களும் இப்போ இன்னும் 2-3 நாள் நம்மளே போய் பார்ப்போம். சரி, டிக்கெட் நீங்கள் எடுத்தீங்கன்னா விஜய் ரசிகர் தானே, அதனால் டிக்கெட் எடுத்துருங்க எங்களுக்கு சேர்த்து, புரியுதா? நம்ம போய் படத்தை பார்க்கலாம், அதில் நம்ம ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் திரைப்படத்தையே மையமாக வச்சுருந்தா இளைஞர்களுடைய வாழ்க்கை பாழாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ திரைப்படத்தில் தான் தண்ணி அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க, திரைப்படத்தில் தான் சீட்டு குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க, திரைப்படத்தில் தான் பாலியல் சீன்களை காட்டுறாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு இளைஞர்கள் உருவானால் அது தப்பாகி போயிரும்ல. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்கிறார்ல, நான் திரைப்படத்தில் தண்ணி அடித்தேன், சீட்டு குடித்தேன், என் லைஃபை பாதிச்சிருச்சு, நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார்ல. ஆமாம். அதனால் இப்போ என்னுடைய கருத்து என்னவென்றால், பெரிய புரட்சிகள் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். அதனால் அவர்களுக்கான நீங்கள் உதவிகளை செய்யுங்கள். இப்போ அங்கங்கே இருக்கிற போலீஸுகள்லாம் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில். அதை நம்ம நிறைய பேர் நமக்கே கூப்பிடுறாங்க, ஏங்க நீங்களாம் வரலன்னு கேட்குறாங்க. இல்லைப்பா நான் இடைநீக்கத்தில் இருக்கிறேன், ஆனால் இப்போ வரல, வேணும்னா நாங்கள் பேசிக்கிருப்போம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கருத்துக்களை இப்போ விதைத்து கொண்டு இருக்கணும்னு வச்சுங்களேன். ஓகே சார். விதத்தை நம்ம பதிவு செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்முடைய கருத்து என்னவென்றால், ஆளுங்கட்சிக்கு நம்ம சொல்ல முடியும், எதிர்கட்சி சொல்ல முடியாது. ஆனால் எதிர்கட்சிக்காரர்கள் குரலே கொடுக்கல, அமைதியாக இருக்காங்க. இந்த டைமில் அவங்க போராடினா தானே சார் அவங்களோட இதுவும் அவங்க காப்பாற்றிக்க முடியும். பயம் மேலே பிஜேபி எது சொல்லிடுச்சுன்னா, இப்போ பிஜேபியும் திமுகவும் சேரப்போதான். இப்போ சினிமான்றாங்களே சில பேர். உதயநிதி எங்கேருந்து வந்தார்? சினிமாவிலேருந்து தான். அப்புறம் நம்ம சினிமாவுக்கு அவங்க தாத்தா எதுக்கு எழுதினார்? ஆனால் நம்ம சினிமாவுக்கு எதிர்ப்பான ஆட்கள் அல்ல. ஆனால் சினிமா எப்படி 1919 ஆகஸ்ட் 27 அதை ஒரு பாசிட்டிவாக பயன்படுத்தினார் பாருங்க. லெனின், அந்த காலத்து லெனின், அவரை மாதிரி பயன்படுத்திக்க என்பது நம்முடைய கருத்து. சரி, இப்போது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே இருக்க மாணவர்கள். அவங்கள தொடர்ந்து தடியடி நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாணவர்களே அங்கே இருக்க போலீஸையும் அந்த துணை இராணுவத்தையுமே தாக்குற காட்சியெலாம் நிறைய வந்துட்டு இருக்கே சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த போராட்டம் எப்போ முடியும்? இல்லை, நமக்கு போலீஸை திருப்பி அடிப்பது, இராணுவத்தை அடிப்பதில் நமக்கு உடன்பாடு இல்லை. அது ஒரு நல்ல ஒரு கலாச்சாரம் இல்லை. அதோடைய தலைவர் யார்? இந்த சிஜேபியுடைய தலைவர் இல்லை, அது ஆர்கனைசேஷர், அது நிறுவன தலைவர் கூட சொல்லலாம். அபிஜித் என்ன செய்கிறாரு? யாரும் அதுமாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாப்புல. அவர் அன்போடு தான் நம்ம போராடணும், நேர்மையாக தான் போராடணும்னு சொல்கிறாப்புல. நல்லா திருப்பி அடிப்பது நாகரிகமாக இருக்காது. அவங்க என்றைக்குமே உங்களுக்கு அரச பயங்கரவாதம்னு டப்பு 2-3 பேர் சுட்டுருவாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு சுட்டாயின்னு வச்சுங்களேன், நான் தான் சொல்கிறேன், அது எப்படி போகணும்? மாணவர்கள் தானே, சுடும்போது அது பிரச்சனை இன்னும் ரொம்ப பெருசாகிடும். அவங்க பையன் ஓடி போயிடுவாங்கன்னு. ஆனால் இப்போ உங்களுக்கு வரலாறு சொன்ன பாருங்க, இத்தனை வரலாறு. மாணவர்கள் ஓட மாட்டாங்க, மாணவர்கள் திருப்பி அடிக்கிறாங்கன்னா அப்போ பார்த்துக்குங்க. மாணவர்கள் அந்த ரத்தம் சாதாரண ரத்தம் இல்லை. ஒரு பொண்ணுலாம் தனியாக நின்று வண்டியை மறிக்குதுங்க. அந்த ஸ்டூடெண்ட்லாம் ஏற்றிட்டு போகிற வண்டியை மறிக்குது ஒரு பெண்மகள், நான் பார்த்தேன். இப்போ அப்புறம் ஒரு பையன் திறந்து விட்றேன், உள்ளே கைது பண்ணி கொண்டு போகலாம், அவன் இறங்கி கீழே வந்துடுறான் அவங்க பாட்டுக்கு. அப்புறம் பஞ்சாப்லேருந்து சர்தார்ஜிலாம் வந்துடுறாங்க, சஸ்திரிகால் ஜி அப்படின்னு சொல்லி அவங்களோட பாவரோட வர்றாங்க. அது ரொம்ப சிக்கல். அதனால் இது என்ன ரொம்ப ஈஸிங்க. ஏங்க இப்படி இருக்கிறான்னு தெரியல. ஆள் வர்க்குமே இப்படித்தான். இப்போ நமக்கு நல்ல நண்பர் மாதிரி இருந்தார், மக்கள் நண்பர் மாதிரி இருந்தார் விஜய். இப்போ அவரும் அமைதியாக இருக்கார், மக்கள் பக்கத்து இந்த விஷயத்துக்கு ஒன்றும் குரல் கொடுக்கல. அதே மாதிரி தான் மோடியும். இதில் என்ன அவங்க கேட்குறாங்க? ரொம்ப சிம்பிள். நீட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1 கோடி கொடுங்க. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? இந்தியா முழுக்க கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர்னு வச்சுங்க, 100 கோடி மேட்ரு முடிஞ்சு. அடுத்து என்ன? அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ரொம்ப முக்கியமானது என்ன கேட்டாங்கன்னா, நீட்டு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா, 152 முறை அவுட் ஆகிருக்கு. அதுக்கு யாரானா தர்மேந்திர பிரதான், அந்த அமைச்சர் தான் காரணம். அவரை மாற்றுகன்றாங்க. இவர் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார், அவர் டிஸ்மிஸ் பண்ண சொல்லலை, வேறு எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாகரிகமாக தான் கேட்குறாங்க, தப்பாலாம் கேட்கல. அதுமாதிரி இப்போ இந்த வழக்கு போட்டிருப்பாங்க, நிறைய எஃப்ஐஆர்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதை பூரா நீங்கள் எங்கள் மாணவர்கள் மேலே போட்டிருக்கிறத எடுங்க, கைது பண்ணவங்களாம் விடுதலை பண்ணுங்கன்றாங்க. சாதாரண விஷயம் தானுங்க. மோடி அவர்களே சாதாரணமாக இந்த விஷயத்தை முடிக்க பாருங்கள். இதை விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் ஆட்சியே கவிழ்வதற்கு காரணமாகி இப்போ நான் சொன்ன வரலாற்றில் இதையும் சேர்த்துட வேண்டியது. 2026 மாணவர் புரட்சியினால் ஆட்சி கவிழ்ந்தது. இல்லைங்க, அவ்வளோதாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை, இலங்கையில் பார்க்கலையா? உள்ளே ஏறிட்டாங்கல்ல, கண்ணால் பார்த்தோம்லங்க.
இப்போ இங்கே கூட பார்த்தோம்ல வங்கதேசத்தில் என்னது இங்கே பங்களாதேஷ் எஸ் பங்காளிகள் அவங்க உள்ளே ஏறி பண்ணாங்கல்ல, அதுமாதிரி அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடந்துச்சு. ஏன் அங்கே நடந்துச்சு, துருக்கியில் நடந்துச்சு, ஃப்ரான்ஸ் நடந்துச்சு, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம்ல, பல இது நடந்துச்சுல. அதெல்லாம் ரொம்ப அவங்க மாணவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது. நேற்று வந்து ஃபுல்லாக நீங்கள் அடைச்சிட்டிங்க, தப்பிச்சிட்டிங்க, நீங்கள் பூரா அவங்களோட உள்ளே ஏறிட்டாங்கன்னா பிரதமர் வீட்டுக்குள்ளே, ஜனாதிபதி வீட்டுக்குள்ளே என்ன பண்ணி எத்தனை பேரை சுடுவீங்க? அதனால் அரசாங்கம் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி நல்ல ஒரு நியாயமான முறையில் தான் அவங்க போராடி கொண்டு இருக்கிறார்கள். அவங்கள பேசி ஒரு தீர்ப்பை நிச்சயம் வழங்க வேண்டும். இதற்கான ஒரு எல்லையை போய் முடிச்சு விடணும். இல்லைன்னா அது வந்து பெரிய ஒரு பாதிப்பை இந்த நாட்டுக்கு உருவாகும். நம்ம பொறுத்த வரைக்கும் நாடு வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும். இதேமாதிரி போராடிக்கிட்டே இருந்தால் நாட்டில் எதுவுமே நடக்காது. ஓகே சார். ஆனால் நான் போராட்டம் தப்புன்னு நான் சொல்லலை. அவங்க பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போங்க. எனக்கு என்னமோ மோடியோட ஆட்சிக்கு சிக்கல் நினைக்கிறேன். அதுக்கு தான் பெரிய மாணவர்கள்னால இப்போ அழிவு வரப்போகுதுன்னு பார்க்குறேன். என்னுடைய பார்வையில் அப்படி நம்ம இவ்வளோ வரலாறு நம்ம படித்தோம்ல, இப்போ உங்களுக்கு மேலோட்டமாக சொன்னேன். அது உள்ளே என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு ஃபுல்லாக நான் படித்து பார்த்தேன்ல, அப்புறம் நான் எழுதினேன். அதை பூரா நம்ம உள்ளே பார்க்கும்போது கடுமையான ஒரு இதாக இருக்குது. அவங்க பாருங்கள், இளைஞர்கள் நீட்டாக அம்பேத்கர் எடுக்கிறாங்க, அதே பகவத்சிங் எடுக்கிறாங்க. ஓகே சார். அப்போ என்ன அர்த்தம், அம்பேத்கரிஸ்ட்டும் அதே நேரத்தில் வந்து கம்யூனிஸ்ட்டும் அங்கே ஃபுல்லாக இறங்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வீரியமான ஆட்கள். ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் யார் முக்கியம் தேவை? அங்கே வந்து கம்யூனிஸ்ட்டும் அம்பேத்கரிஸ்டும் தேவை. அவங்கெல்லாம் புரட்சியை விரும்புகிறாங்க. அப்போ அவங்க முன்னாடி இறங்கும்போது ஜனநாயக சக்தியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணும்போது இது பெரிய ஒரு சிக்கலாக இப்போ எல்லா கட்சியும் ஆதரிக்குதில்ல, எல்லா கட்சியும் ஆதரிக்கலைங்க. பிஜேபியை தவிர அனைத்து கட்சியும் ஆதரவு இல்லை. அனைத்து பெரும் தலைவர்களோட ஆதரவு தானே. இப்போ எங்கள் தலைவர் நிறைய ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்தார்ல. அதனால் இது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும். மோடி அவர்களே உறங்க வேண்டாம், தூங்க வேண்டாம், அப்புறம் வரலாற்றில் நீங்களும் இடம்பெற்று வருவீர்கள். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக நான் இதை எச்சரிக்கிறேன். நீங்கள் தலைப்பே போட்டுக்கிறலாம், மோடியை நாங்கள் எச்சரிக்கிறோம். ஓகே சார், தலைப்பு இதுதான். சரிங்களா? பாப்பா இதை பார்த்துட்டு சரியாகிறான்னு பார்ப்போம். ஓகே சார். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே மோடி வந்து இதை உன்னிப்பாக கவனித்து அந்த போராட்டத்தை உடனே நிறுத்துறதுக்கான வழியை வந்து அவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த கருத்துக்களை சொன்னதுக்கு உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.